இந்த நிலங்கள் வாங்கினால் யார் பெயரில் அந்த நிலம் பதிவு செய்யப்பட வேண்டும்? டிட்கோ பெயரில் பதிவு செய்ய வேண்டும். டிட்கோ பெயரில் நீங்கள் அந்த நிலத்தை பதிவு செய்தால் விமான நிலையத்துக்கு தான் அதை பயன்படுத்த வேண்டும் இல்லையா? அரசு பெயரில் பயன்படுத்தினா வெறும் விமான நிலையத்துக்கு மட்டுமா அதை பயன்படுத்தணும்? எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம்ல. அப்போ விமான நிலையத்துக்குன்னு நிலத்தை எடுத்துகிட்டு நீ வேறு எது வேணாலும் பண்ணலாம்ல. பல்கலைக்கழகம் கூட கட்டலாம். ரைட்டா? நாளைக்கு இப்போ இந்த விமான நிலையம் கொண்டு வர முடியல, நான் அந்த மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் நீர்நிலைகள் தொடர்பான மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் கமிட்டி வந்துச்சுன்னா இங்கே ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ விமான நிலையம் என்ற இந்த திட்டம் ஒருவேளை கைவிடப்பட்டால் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இங்கே கொண்டு வரோன்னு சொன்னால் இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் வாங்கி போட்டிருக்க நிலத்தோட விலை ஏறுறது தானே. ஸோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வாங்கப்படும் நிலங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசின் பெயரில் பதிவு செய்யப்படுகிறதோ என்ற சந்தேகத்தை அந்த பகுதி மக்கள் எழுப்புகிறார்கள். ஸோ இவங்க ரியல் எஸ்டேட்டுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். இன்னும் ஏகனாபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமப்பகுதி மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிலத்தை, தங்கள் நிலத்தை அரசுக்கு விமான